வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 11/2/2026 தனலட்சுமி ட்ரா நம்பர் 39 ரூபாய்க்கு நம்ம ஃபார்மர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 261 510 ஓகேங்களா. ஸோ 510 ரிசல்ட்டுக்கு நம்ம பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட் 510 அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் 1ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் உட்காந்துருச்சு. அதேமாதிரி சி போர்டில் தான் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தோம். அதுவும் வந்து பி போர்டில் உட்காந்துருச்சு. நேற்று இதே மாதிரி தான் நம்ம ஏ போர்டில் டார்கெட் பண்ணது. இதே மாதிரி தான் நேற்று பி போர்டில் ஒன்று தான், இன்றைக்கும் பி போர்டில் ஒன்று தான். நேற்று இதே மாதிரி தான் நம்ம டார்கெட் பண்ணோம். நேற்று மிஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. அதான் நம்ம சொல்ல வரோம். இந்த 1ஆம் நம்பர் வரும்னு தெரியும். அது ஏ போர்டு சி போர்டு பெண்டிங்கில் இறங்கணும்னு பார்த்தா அது பெண்டிங்கில் இறங்காமல் இன்றைக்கி இப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 510 இன்றைக்கி ரிசல்ட்டு. இதுவும் மிஸ்ஸிங் தான். ஸோ 510க்கு நம்ம வந்து 16, ஒரு 61, 21, 12, 71, 17 அப்படின்னு சொல்லி 1ஆம் நம்பர் வரும்னு சொல்லி நம்ம அதை மேட்ச் பண்ணி நம்ம வச்சுருந்தோம். அது நமக்கு செட் ஆகலை. ஒரு சைபர் வந்தால் 6006 வரும்னு சொல்லி நான் வச்சேன். ஆனால் வந்து பார்த்தா நேற்று அடித்து அந்த 1ஆம் நம்பர் கூடயே 10ன்னு வச்சுட்டாங்க பிசி. ஓகேங்களா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பிசி இன்றைக்கி வந்துச்சுன்னா ஒரு 60 தான் வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து 10 வந்திருக்கு. ஸோ நேற்று அடித்த நம்பர் அப்படியே பி போர்டை நிறுத்தி சைபர் கூட வச்சு 10 அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம போட்ட பிளான் வேறு, இங்கே நடந்தது வேறு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்மேட்சிங் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் 61 நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 தான் அடிச்சிருந்தாங்க. அதனால் அடித்த நம்பரே அடித்தாங்கன்னா 1 வரும், அப்படின்னா அதுக்கு பவர் 6 அப்படிங்கிற மெத்தடில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம கான்செப்ட்லாம் சரியாக தான் போச்சு. என்னென்னா அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அடிச்சு விட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நான் என்ன நினச்சேன், ஒரு 60 வரும்னு நினச்சேன். ஸோ வந்து பிசியில் 61 நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. அதில் வந்து தில்லுக்கு திட்டாக நம்ம கொடுக்குறோம். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு 510 ரிசல்ட்டு கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து 1ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் 510, பிசி வந்து 10. ஓகேங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 தான் இருந்துச்சு, இன்றைக்கும் பி போர்டில் 1 தான். அதான் இன்றைக்கி டோட்டலாக கன்ஃபியூஸு. ஸோ நான் 6க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன். அது வந்து 1ல் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி 16, ஒரு 12, ஒரு 17, ஒரு 60ன்னு கூட நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பிசி நமக்கு அன்மேட்சிங் தான் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 12/2/2026 காருண்யா ப்ளஸ் 610 ட்ராக்குள்ள கெஸிங்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வரும். ஓகேங்களா. ஏன்னா வந்து 12ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பந்த் நடக்கிறதுனால கேரளாவில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு இதோட ரிசல்ட் வரும் நண்பர்களே. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமையிலும் மொபைலுக்கு வந்துடும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. அதனால் நீங்கள் ஆளுங்கிற பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ. நம்மள வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாமா. ஏ போர்டில் 3 வந்து 35 நாள், 6 வந்து 22 நாள், 1 வந்து 19 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 3 அல்லது 6ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 5 வந்து 46 நாள், 4 வந்து 18 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 5ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரையும் 4 வந்து 18 நாள், 1 வந்து 19 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்டிங் டார்கெட்டு நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். சரிங்களா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 38, 35, 36, 63, 83, 85, 86, 68, 53, 58, 56, 65, 80, 08 அப்படின்னு கொடுத்ததுக்குள்ள அது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா 35, 53, 36, 63, 85, 58, 86, 68 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு உண்டான வீடியோ பார்த்துட்டுருக்குறோம். இதோட ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13ஆம் தேதி 1:30க்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஓகேங்களா. 13ஆம் தேதி 1:30 மணிக்கு இதோட ரிசல்ட் வந்து நமக்கு வரும். ஸோ ஏன்னா பந்த் நடக்கிறதுனால ஒரு நாள் தள்ளி தான் ரிசல்ட் அடிக்கிறாங்க. அதனால் இது வந்து 13ஆம் தேதிக்கு உண்டானது.
அன்றைக்கி தான் ரிசல்ட் வரும். சரிங்களா? சரி, நம்ம ஆல் போர்டை பார்த்துடலாம். ஆல் போர்டில் இன்றைக்கி 3ஆம் நம்பரையும் ஒரு 8ஆம் நம்பரையும் எடுத்துருக்கிறோம். 3, 8 நமக்கு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு. உங்களோட கணக்குலையும் 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தலாம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6ஆம் நம்பர் வரணும். ஏன்னா வந்து நேற்று வந்து பிசியில் நேற்று 6ஆம் நம்பர் வந்திருக்கணும். அது வந்து பவரில் 1ஆம் நம்பர் அப்படியே அடிச்சிட்டாங்க. அடித்த நம்பரே திரும்ப அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி ஒரு 6ஆம் நம்பர் உள்ளே வரணும். நம்ம கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது வரணும். அப்படி 6 மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5ஆம் நம்பர் வந்துடும். ஒரு படி வந்து உள்ள முன்னாடி இருக்கிற ஒரு 5. ஓகேங்களா? ஏன்னா மிஷின் சுற்றும் போது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 6ஆம் நம்பர் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கிறோம். ஆனால் அந்த மிஷின் சுற்றும் போது ஒரு போர்டு கம்மியாக போச்சுன்னா 5ஆம் நம்பர் தான். புரியுதுங்களா? அது வந்து நிற்கிறது 1 5ல் நிற்கும், இல்லைனா அது சுற்றி 7ல் நிற்கும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து சம்பவம் நிறைய நடக்கும். ஏன்னா அங்கே வந்து மிஷின் தான் சுற்றுது, மனுஷன் சுற்றுறது இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மிஷின் சுற்றி எப்படி நிற்குதோ அதுதான். நம்ம 6ஆம் நம்பர் எடுத்துருக்கிறோம். அப்படி 6 வரணும், இல்லைன்னா 5 வரணும். இதுதான் நம்மளோட மெத்தேடு. ப்ளஸ் நம்ம ஃபார்முலாவிலே அப்படி தான் கணக்கு வருது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினோட அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து கணிப்பாளர்கள் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மெத்தேடு தான். ஓகேங்களா? இப்போ இந்த 2 நம்பருமே வரலன்னா இதில் வந்து நின்றோம். நீங்கள் வேணால் பாருங்களேன். இந்த இடத்த நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த 6ஆம் நம்பர் நம்ம குறி வைக்கிறோம், இந்த 5ஆம் நம்பர் நம்ம குறி வைக்கிறோம். ஒருவேளை இது மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 7ஆம் நம்பர் வந்துடும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 4ஆம் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு நம்பர் நிற்கும். அவ்வளோதான். ஸோ எப்பயுமே அப்படி தான். ஓகே நண்பர்களே, நம்ம பிசியில் 6 அல்லது 5க்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்த மெத்தேடில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அது கரெக்டாக நமக்கு உட்காந்துச்சு அப்படின்னா லக்கு தான். ஸோ எல்லாமே இது வந்து லக் பேஸ் தான். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாமல் உட்காரும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இது ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் 638, 635, 836, 863, 683, 685, 386, 368, 653, 658, 356, 365, 608, 680 நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் நம்ம இப்படி கொடுப்போம். அதனால் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் நமக்கு லக் இருந்தால் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்தளவு கான்செப்ட் போட்டு எடுத்துருக்கிறோம். ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கணக்கில் நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர் வச்சு இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏ போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்த நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.